சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு 10-15 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சை அளவு புளி, அப்புறம் புதினா இலைகள். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம தாளித்து விட்டுடலாம். மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அந்த மண் சட்டி வந்து நல்லா காயட்டும். சட்டி நல்லா சூடாகிடுச்சு. நாம் இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகா, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக செவந்து வரட்டும். சரிங்க, மிளகாயோட கலர்லாம் மாறிடுச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்போட கலரும் மாறிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை வந்து அதோட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா கொதிக்க விட வேண்டியதுதான். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்குவோம். அடுத்தது இது கூட பெருங்காயம் சேர்த்துக்குவோம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் தொக்கு ரெடி ஆகட்டும். எண்ணெய் பிரிஞ்சதுன்னா தொக்கு ரெடி ஆகிடும். இது நல்ல ஹெல்த்தியும் கூட. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. செரிமான மண்டலத்தையும் சரி பண்ணும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாய் துர்நாற்றம் உள்ளவங்க அதெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கும் போது இந்த குடல் புண், வாய்ப்புண்ணெலாம் சரியாயிடும். அந்த ஸ்மெல்லெல்லாம் வராது. இது ஒரு வாரம் நம்ம வெளியிலேயே வச்சுருந்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா தொக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா தொக்காயிடுச்சுனாக்கா நம்ம ஒரு வாரம் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம். ஒரு வாரத்துக்கு நமக்கு பிரச்சனையே இல்லை. தோசைக்கு, இட்லி கூட நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட சில டைம் இதை நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்டோம்னா. சாதத்துக்கு செமையாக இருக்கும். சாதம் போட்டு அதில் கிளறிட்டு உருளைக்கிழங்கு வறுவலோ, ஒரு வாழைக்காய் வறுவலோ, வத்தலோ வச்சுட்டு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், தொக்கை வச்சு சாதம் கிளறி ஊறுகாய் வச்சு சாப்பிட போகிறேன்.
நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.